வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா, கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா. குருவே சரணம், குருவே போற்றி, குருவே நம. உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி, முருகன் உபாசகர். நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துனே இருக்கும். அது எதனால் வருது இல்லை ஏன் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ திருமணம் ஆகி கொஞ்சம் காலகட்டம் அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனையாகவே அதுவாக பெரிய பிரச்சனையாக மாறிடும். மாறி என்ன பண்ணுவாங்க, கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தை இருக்காது. பேச்சுவார்த்தை இல்லாமல் குடும்பத்தில் ஒத்துமை இல்லாமல் தனித்தனியாக இப்போ படுக்கிறது சாப்பாடு செய்கிறது எல்லாமே பண்ணுறது எல்லாமே ஒன்றா இருக்கும். ஆனால் படுக்கும்போது அவங்க பெட்டில் படுத்திருப்பாங்க, கணவர் பெட்டில் படுத்திருப்பாரு, இவங்க கீழே படுத்திருப்பாங்க, இவங்க கீழே படுத்திருப்பாங்க, இல்லை கணவர் மேலே, அது போல் மாறி மாறி இருக்கும். பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருப்பாங்க. இது வெளி உலகத்துக்கு கணவன் மனைவி ஒத்துமையாக பேச்சுவார்த்தை இருக்கிற மாரி காட்டிக்குவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போனவொடனே அவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறதுனா, எலியும் போன மாரி ஒரு எதிரியை பார்க்குற மாரி ரெண்டு பேரும் இருப்பாங்க. இவங்க சாப்பாடு செஞ்சு வச்சாலும் அவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையா அதையும் கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டாங்களா இல்லையா, அவர் ஹோட்டலில் சாப்பிட்டு வருவார், இவங்க ஒரு இடத்துல சாப்பிட்டு வருவாங்க. சாப்பாடு செஞ்சு வச்சதும் வேஸ்ட் ஆகிடும். அப்படி ஒரு வேளை கல்யாணம் ஆகி பசங்க இருந்ததுன்னா பசங்கக்கிட்ட சொல்லி இது போல் சாப்பிட சொல்லு, அப்பா சாப்பிட சொல்லுன்னு இப்படி சாடமாடியாக சொல்லுவாங்க, சொல்லி சாப்பிட சொல்லுவாங்க. பசங்க இல்லாததுனால ஒருத்தவங்க குழந்தைங்கள் இல்லாமல் ரெண்டு பேர் இருக்கிறாங்களே கணவன் மனைவி, அவங்க சுத்தமாக பேச்சுவார்த்தை இல்லாமலே உலகத்துக்காக சமுதாயத்துக்காக வாழறவங்க இருப்பாங்க நிறைய பேர். சமுதாயத்துக்காக வாழறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் குடும்பத்து உள்ளே வந்தவொடனே, வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அவங்களுக்கு அப்படியே அந்த ஆத்திரம் அங்கலாப்பு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பேச்சுவார்த்தை இல்லாமலே இருப்பாங்க. இவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் படுப்பாங்க, படுத்து தூங்கி குளிச்சுட்டு சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. போயிட்டு மறுபடியும் இது போல் தான் இருப்பாங்க. இதெல்லாம் சரி பண்ண ஒரு பெரிய பரிகாரம் ஒன்று இருக்குது. அது பெரிய பரிகாரமாக இருந்தாலும் ஈஸியான பரிகாரம். அது நீங்கள் எளிமையாக உங்களுக்கு வீட்டிலே நீங்கள் செஞ்சுக்கலாம். என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு தேவை பேர் சொல்லாதது வசம்பு தான் நம்மளுக்கு வேணும். அந்த வசம்பு எப்படின்னா, காசு கொடுக்காமல் வாங்கணும். அந்த வசம்பை எப்படின்னா, கடையில் மல்லிகை ஜாமான் கடையில், பெரிய கடை, ஹோல்சேல் கடைலாம் இருக்குது இல்லையா, அந்த கடையில் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கிங்க. வாங்கி என்ன பண்ணுறீங்க, அதில் எல்லா பொருளுக்கும் காசு கூடுதலாக கொடுத்துக்குங்க. கூடுதலாக கொடுத்து பொருள்லாம் வாங்கிக்கிங்க நிறையா. எப்படின்னா, ஒரு நம்மளுக்கு தேவை ஒரு அரை கிலோ இல்லை 1/4 கிலோ அளவுக்கு வசம்பு நம்மளுக்கு வேணும். அது பணம் கொடுத்து வாங்காத அளவுக்கு மீதி பொருளுக்கு பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க. மல்லிகை ஜாமான்லாம் வாங்குறீங்க இல்லையா, அதில் என்ன பண்ணுறீங்க, பணத்தை அதிகமாக கொடுத்து அதில் எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த வசம்பு காசு என்ன ரேட்டோ அதில் பில் போட்டு சொல்லுங்கள், அதில் ஏற்றி கூட காசு வாங்கி சொல்லுங்கள். இதை ஃப்ரீயாக கொடுக்குற மாரி வாங்கிக்கிங்க. என்ன பண்ணுறீங்க, 1/4 கிலோ வசம்பு நீங்கள் ஃப்ரீயாகவே தர மாரி மீதி ஜாமானுக்கெலாம் ரேட்டை எழுதி ஏற்றி கொடுக்க சொல்லுங்கள். இதை இந்த வசம்பு அன்றைக்கே வாங்கக்கூடாது. எப்படின்னா, ஜாமான்லாம் வாங்குறீங்களே மல்லிகை ஜாமான்லாம், அன்றைக்கி ரேட்டு எழுதி அதில் காசை கட்டி பணத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, மறுநாள் காலையில் போயிட்டு இந்த வசம்பை ஃப்ரீயாக கொடுக்குற மாரி வாங்கிட்டு வாங்க. எப்படின்னா புரியும் உங்களுக்கு, விளக்கம் எப்படி நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு. இப்போ பணம் கட்டி மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிடுங்க. அதில் இந்த வசம்புக்கு தேவையான காசு மல்லிகை ஜாமானுக்கு ஏற்றி ரேட்டு போட்டு வாங்கிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வசம்பை வச்சுக்கிங்க, எடை போட்டு வச்சுங்க தனியாக. நான் மறுநாள் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அப்படி நீங்கள் ஐடியா பண்ணி நீங்கள் எப்படியே செஞ்சுக்க வேண்டியதான். செஞ்சு சொல்லிவிட்டு வந்துடுங்க. மறுநாள் போயிட்டு இந்த வசம்பை வாங்கிடுவாங்க. அப்படி உங்களுக்கு மறுநாள் போய் வாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் மறுநாள் 2 நாள் சென்று கூட வாங்கிக்கலாம். வாங்கி எடுத்துன்னு வச்சுருங்க. இதை என்றைக்கு செய்யணும்னா, நம்ம நல்ல நாளாக பார்த்து செய்யணும். திங்கக்கிழமை அன்றைக்கி தான் செய்யணும். அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் பச்சை கற்பூரம் நம்மளுக்கு வேணும், வாங்கின்னு வச்சுக்கிங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கிங்க. இது என்ன பண்ணுறீங்க, இந்த கற்பூரத்தை நல்லா பொடியே நைஸாக நம்ம பவுட்ரு மாரி நும்ட்டி அரைச்சிக்கிங்க. அரைச்சி நல்லா பொடியாகி ஒரு இந்த இது இருக்குது இல்லையா, கண்ணாடி பாட்டில், அதில் போட்டு மூடி வச்சுக்கிங்க. இல்லைன்னா மண்ணால் செஞ்ச ஒரு ஜாடி மாரி சின்னதாக ஒரு இது பல்லா மாரி இல்லை மொந்தன்னு சொல்லுவாங்க, இந்த சட்டி வானை வைக்கிற கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் தான் போட்டு இதை அடைச்சி வைக்கணும். வச்சா தான் பவர் இருக்கும். சின்னதாக ஒரு பல்லா மாரி வாங்கிக்கிங்க, மண்ணால் செஞ்ச பல்லா. அது போல் 2 பல்லா வாங்கிக்கிங்க. ஏன்னா இந்த பொடி போட்டு வைக்கிறதுக்காக இந்த பச்சை கற்பூரத்தோட பொடியை போட்டு வைக்கணும். அது எப்படி போட்டு வைக்கணும்னா, இந்த பவுட்ரு நல்லா அரைக்கணும். இந்த பச்சை கற்பூரத்தை நல்லா நைஸாக அரைச்சி என்ன பண்ணுறீங்க, கீழே அந்த பானைக்குள்ளே, சின்ன பானையாக இருக்குது இல்லையா, பார்க்குறது இந்த சொம்பு சைஸில் தான் இருக்கும். இந்த கலசத்துக்குலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த சொம்பு சைஸில் வாங்கிக்கிங்க. சின்னதாக ஒன்று பார்த்து பானை வாங்கி என்ன பண்ணுறீங்க, அந்த பானையை கீழே
கவர் மாரி இல்லை பேப்பர் சவுக்குத்தாளுக்கு பேப்பர் மாரி அந்த பானைக்குள்ளே போட்டுருங்க. உள்ளே வச்சு அது மேலே இந்த கற்பூர தூளை வந்து வாரி கொட்டிடுங்க. கொட்டி அதுக்கு மூடை போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த வசம்பு என்ன பண்ணுறீங்க, நல்லா நைஸாக வந்து பவுட்ரு ஆக்கணும் பொடியாக. அது நீங்கள் எப்படி ஐடியா பண்ணி செய்வீங்களோ உங்கள் விருப்பம். இதை வந்து வேக வைக்கக்கூடாது இந்த வசம்பை. அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கிங்க. இல்லை உங்களால் அரவக்கல் இந்த குழவிக்கல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அம்மிக்கல் அதில் போட்டு அரைச்சா கூட அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக உடச்சி அதை அந்த சக்கத்தெல்லாம் அரைச்சி தூளாக ஆக்கணும். பார்க்கறதுக்கு ஒரு பொடி மாரி ஆக்கணும் பவுட்ராக. இந்த வசம்பை பூராத்தையுமே அடித்து நல்லா மண்ணை ஆக்கிங்க. மிக்சியில் போட்டு அடித்தாலும் அடிச்சிக்கிங்க. எனக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து குச்சி குச்சியாக இருக்குது இல்லையா, அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நசுக்கி மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிடுங்க. அதை என்ன பண்ணுறீங்க, இன்னொரு யானம் மண் யானம் வாங்கி வந்து வச்சுக்கிங்க. அந்த யானத்தில் இதை போட்டு வச்சுக்கிங்க. போட்டு வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க, 1 டம்ளர் தண்ணி. எப்படின்னா நம்ம வந்து இந்த கிளாஸ் இருக்கணும், எப்படின்னா இந்த சில்வர் கிளாஸ் இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம பூஜை அறையெல்லாம் வந்து அந்த தீர்த்தம் நீர் விளவும் பாரு, சாமிக்கு படைச்சிட்டு உடனே ஒரு கரண்டி ஸ்பூன் போட்டு அதில் தண்ணி மட்டும் நீர் விளவும் பாரு, தீர்த்த டப்பா மாரி இருக்கும் பாருங்கள். அது எப்படின்னா பித்தளையில் இருக்கும், பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க பாரு, எல்லோரும் வீட்டில் இருக்கும். சின்னதாக அந்த சைஸில் ஒரு டம்ளர் மாரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் வந்து பித்தளையில் இருக்கும். அது போல் இது நம்மளுக்கு போகணும். அதில் என்ன பண்ணுறீங்க, தண்ணி வந்து அது நிறையா பிடிச்சிங்க. ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு அந்த பித்தளை யானத்தில் பிடிச்சிக்கிங்க. பிடிச்சி என்ன பண்ணுறீங்க, எடுத்தாந்து இதை அரைச்சிங்க பார்த்தீங்களா, இதை பொடியெல்லாம் பண்ணி வச்சுருங்க. இதை எடுத்து பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை திங்கக்கிழமை செய்யணும். திங்கக்கிழமை காலையில் ஏந்து குளிச்சுட்டு தூங்கி ஏந்தோடனே குளிச்சுட்டு போயிட்டு இந்த பொடி இருக்குது இல்லையா, வசம்பு பொடி, இது தண்ணியை பிடிச்சி அந்த டம்ளரில் எடுத்தாந்து வச்சுக்கிங்க, பித்தளை டம்ளரில். அதை என்ன பண்ணுறீங்க, அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் இதில் அள்ளி போட்டுங்க. இந்த கற்பூரம் தூள் பண்ணி வச்சுருங்க பாரு, இந்த கற்பூர தூளை அதில் அள்ளி போட்டுக்குங்க. இந்த டம்ளரில் அள்ளி போட்டு எடுத்துமே பெட்ரூமில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கெட்ட எனர்ஜி, இந்த ஒரு மாதிரியா கணவன் மனைவி உள்ள எப்படின்னா எப்படியா இருந்தாலும் எல்லாம் போயிட்டு படுக்கிற இடம் பெட்ரூம் தான். அந்த இடத்துல படுக்கும்போது என்ன பண்ணோம், நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதில் அந்த இடத்துல வந்து எதுவாக எடுத்தாலும் சண்டை பிரச்சனை, அப்படியே ஒரு மாதிரியா நல்லா பேசினே இருப்பாங்க, டக்குன்னு சண்டை வரும். அது வந்து ஒரு இடம் அமையிறது அது போல் இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து இது எடுத்துடும். இது என்ன பண்ணுறீங்க, வச்சிங்கன்னா அது மாட்டுக்கு ஒரு வாரம் பூரா அப்படியே இருக்கட்டும். மறாவது வாரம் வந்து எடுத்து எங்கன்னா கால் படாத இடத்துல ஊற்றிருங்க. அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் அது போல் தண்ணி பிடிச்சி, ஆனால் தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கணும். எந்த தண்ணியாக இருக்குன்னா போர் தண்ணியாக இருக்கணும், சுத்தமான தண்ணி. இந்த கேன் வாட்ரு இது போல் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறாங்களே, டேங்க்லேருந்து மொண்டாந்து நம்ம ஊற்றி வைக்கக்கூடாது. மோட்ரு போட்டு மோட்டர்லேருந்து வர தண்ணியை வச்சு தான் இந்த டம்ளரில் பிடிக்கணும். அது வந்து மேலே போயிட்டு டேங்க்கில் ஏறி கீழே இறங்குது இல்லையா, அது வந்து பவர் குறைஞ்சிடும் அந்த தண்ணிக்கு. அதனால் வந்து இந்த தண்ணி என்ன பண்ணுறீங்க, மோட்ரு போட்டு போர்லேருந்து வர தண்ணி கீழே இதே பிடிச்சிக்கிங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா ஐடியா பண்ணி வச்சுக்கிங்க. அதே போல் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வாரம் திங்கக்கிழமை காலையில் குளிச்சுட்டு இந்த தண்ணியை எடுத்து மாற்றிடணும். ஊற்றிட்டு மறுபடியும் அந்த தண்ணியை பிடிச்சி அந்த வசம்பு பொடி, இந்த பச்சை கற்பூர பொடி இதை போட்டு எடுத்து பெட்ரூமில் வைங்க. உங்களுக்கு வந்து அந்த சண்டை சச்சரவு பிரச்சனை எதுவுமே வராது. நல்ல ஒரு உங்களுக்கு வைப்ரேஷன் உண்டாகும். இந்த கெட்ட எண்ணெய்லாம் வராது. ஒரு மாதிரியா கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரவு வந்துனே இருக்குது இல்லையா, அதெல்லாம் வராது. எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது போல் அந்த பச்சை கற்பூரம் இதையும் போட்டு வச்சிங்கன்னா. ஆனால் வந்து இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை திங்கக்கிழமை மாற்றிக்கினே வரணும். இந்த திங்கக்கிழமை வைக்கிறீங்களா, அடுத்த திங்கக்கிழமை வந்து எடுத்து ஊற்றினேன். சரி, நீங்கள் ஒரு வேளை வெளியில் போகிற வேலைக்குது வர வேலைக்குது போய் தங்கிடுறீங்க, ஒரு வேலை போகிறீங்க, வர முடியாத சூழ்நிலையாக இருந்தால் வந்து கூட பரவாயில்ல, வந்து கூட எடுத்து ஊற்றிட்டு மாற்றிக்கலாம். இது எத்தனை நாளைக்கு செய்யணும்லாம் கணக்கெலாம் கிடையாது. நீங்கள் மட்டும் தொடர்ந்து செஞ்சுன்னு போகலாம். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் அது வரைக்கும் நீங்கள் மட்டும் செஞ்சுனே போகலாம். செஞ்சுட்டு போனீங்கன்னா கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பீங்க. குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சண்டை சச்சரவு வராது. இல்லறமத்தில் வந்து நீங்கள் ஒத்துமையாக இருப்பீங்க. இதே இப்போ கல்யாணம் ஆகி எவ்வளோ பேர் வந்து ஊருக்காக வாழறவங்களாம் இருப்பாங்க. இப்போ உலகத்துக்காக வெளி உலகத்தில் வந்து கணவன் மனைவியாக இருப்பாங்க. ஓட்ட போனவொடனே எலியும் போன மாரி அப்படியே எந்திராமல் சண்டை போட்டுனே இருப்பாங்க, பிரச்சனை வந்துனே இருக்கும். அது வந்து அது போல் வந்து இருக்கிறதெல்லாம் இது வந்து சரி பண்ணிடும். அந்த கெட்ட இதெல்லாம் எடுத்துடும் வெளியில். ஏன்னா இது வந்து பச்சை கற்பூரமும் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்குறது, இந்த இது வசம்பும் வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்குறது. இது வந்து எந்த ஒரு கெட்ட இதுவும் நடக்காது, நல்லதே நடக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு தான் வராங்க. சாமி இது போல் வந்து எங்கள் மனைவி வந்து என் பேச்சே கேட்க மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. எதனா ஒன்று சொல்ல போனால் எங்களுக்குள்ளே சண்டை வந்து போகுது, பிரச்சனை ஆகி போகுது. நாங்கள் வந்து நல்லா பேசினே இருப்போம், நைட்டில் சண்டை வந்து போகுது, பகலில் பேச மாட்டுறாங்க, ஒரு மாதிரி ஆகி போகுது. அது என்ன தான் காரணமோ தெரிலன்னு என்கிட்ட கேட்பாங்க.
அது வந்து அவங்களோட நேரங்காலம் சரியில்லைனா கூட இது போல் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து இந்த ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க ஒருத்தவங்க இந்த பேர் பொறுத்தவங்க வந்து கரெக்டாக இல்லாத ஒரு மாதிரி தப்பாக இருந்தால் கூட சரியாக இருக்குன்னு சொல்லி அந்த திருமணம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர். பொண்ணு பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஆசைப்படுவாங்க நிறைய பேர். அதுபோல் இருக்கிறவங்களுக்கும் அந்த நேரங்காலம் சரியில்லைனாலும் சண்டை வரும். அதுபோல் அந்த சண்டை வர்றதுக்கு காரணமே வந்து அந்த ஒரு கெட்ட நேரம்னு ஒன்று இருந்தாலுமே சண்டை வரும் எல்லாருக்குமே. நான் வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் வந்து இது போல் விஷயத்த சொல்லுவாங்க. எந்த நேரமே பிரச்சனை வந்தீங்கன்னே இருக்குது, இது எப்படி தான் தீர்க்க முடியுமே தெரியல சாமின்னுவாங்க. நான் வந்து அருள் வாக்குகளை பார்த்து அவங்களுக்கு சில வழிமுறையை சொல்லி இதெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணால் கொஞ்சம் காசு செலவாகும்னு சொல்லுவேன். நீங்கள் எப்படியா இருந்தாலும் எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க. நான் வந்து அந்த மை வந்து கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு மை கொடுத்து அனுப்புவோம். இந்த வசம்பு வந்து நல்லா மையாக்கி அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி உரி ஏற்றி அவங்களுக்கு என்ன தேவையா கணவன் மனைவிக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த மையை கொடுக்கலான்னு நான் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்புவோம். இவங்க வந்து வீட்டில் போயிட்டு அதை வச்ச உடனே அந்த மாற்றம் தெரியும். கணவன் மனைவிக்குள்ளே அந்த சண்டை சச்சரவாகிறது வந்து ஒத்துமை ஆகிடுவாங்க. என்கிட்ட வரவங்க வந்து நிறைய பேர் வர்றது இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு தான் அந்த அருள் வாக்கு கேட்குறதுக்கு வராங்க. அதனால் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போடணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்தது. ஏற்கனவே வந்து வசம்பை பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். வசம்பு கணவன் மனைவி பிரச்சனை, இந்த எதிரிகளை வசியம் செய்யறது எப்படி, தெய்வ வசியம் செய்யறது எப்படி, நம்மளுக்கு வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறது எப்படின்னு நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் இந்த வசம்பை பற்றி. அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். இதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே செய்யலாம். என்ன ஒன்று, இது வந்து காசு வந்து அதிகமாக செலவாகாது. இந்த வசம்பு வாங்குறது வந்து 4 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு அந்த பொடி அரைச்சி ரவரவாலி போட்டுக்கலாம் தண்ணியில். இந்த பச்சை கல்பனை வந்து ஒரு 1000 வாங்கிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூனு, இதில் ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனாக இருக்கணும். நிறைய பெரிய ஸ்பூனாக அள்ளி அதால் போடக்கூடாது. சின்ன ஸ்பூன் மாரி இருக்கணும். அதால் அள்ளி தண்ணியில் போட்டு இந்த பொடியும் அள்ளி போட்டு கலக்கி அப்படியே வச்சுருங்க. பெட்ரூமில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. கெட்ட இதே உள்ள நாடாது. நல்ல ஒரு சிந்தனையே வந்து மைண்டை மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு நல்லா பேச்சு பேசுறதுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கும். இது வந்து இப்போ அந்த காலத்துலேருந்து ஒரு பாரம்பரியமாக செய்கிற ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது. நீங்கள் செய்யுங்க. என்ன ஒன்று, இதை வந்து ஒரு நம்பிக்கையோடு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.